Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம லெமன் கேண்டி லாலிபாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல்லான ரெசிபி, ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் சுகர், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகியாச்சு, நல்லா பபிள் அப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை வந்து லோ பண்ணிடுங்க. கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. நமக்கு நல்லா திக் அண்ட் கேரமலைஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த சுகர் வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. சுகரும் நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு. இப்போ கேண்டி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு ட்ராப் அளவுக்கு தண்ணியில் நீங்கள் அதை விட்டு பார்த்தீங்கன்னா அது உடனே வந்து இந்த மாதிரி கட்டி மாதிரி வந்துடணும். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு எவர் சில்வர் தட்டில் எண்ணெய் இல்லாட்டி நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இந்த கேண்டியை வந்து இந்த தட்டில் ஊற்றுங்க. நீங்கள் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ பெருசாக உங்களுக்கு லாலிபாப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஊற்றிக்கலாம். 2 லாலிபாப்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு நல்லா ஸ்பேசிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊற்றி முடித்த உடனே நீங்கள் லாலிபாப் ஸ்டிக்கை வச்சிடணும். உங்ககிட்ட லாலிபாப் ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டூத்பிக்கையும் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான டச் கொடுத்துடலாம். கொஞ்சமாக வந்து கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து மேலே தூவிடுங்க. தூவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு இது ஈஸியாக வந்துடும் ரிமூவ் ஆகி. நீங்கள் உடனே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த லெமன் கேண்டி லாலிபாப்பை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான லெமன் கேண்டி லாலிபாப் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.